கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அன்னபாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஏசாயா 55வது அதிகாரம் 9வது வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமாங்க, தேவன் நமக்கு ஒரு திட்டம் வைத்திருப்பார். அதில் நாம் தொடர்ந்து ஓடணுமே ஒழிய நம் இஷ்டத்திற்கு ஒரு வழியை தெரிந்தெடுத்து அதில் ஓடவே முடியாது. அப்படி போனால் நமக்கு இடறல் தான் ஏற்படும். எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லப்போனோன்னா, யோனா தேவன் நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னபோது அவன் வழி மாறி அந்த ஜனங்களுக்கு பயந்து அவன் ஓடிப்போனான். அப்பொழுது என்னாச்சு? கடலில் கப்பலில் பயங்கர சேதம் ஏற்படும்படியான ஒரு புயல் ஏற்பட்டு அதிலிருந்து எப்படி தப்பிப்பதுன்னு தெரியாமல் யோனாவை தூக்கி கடலிலே போடும்படியாக ஆகி போயிடுச்சு. அதன் பிறகு அவன் 3 நாள் மீன் வயிற்றிலே இருந்து தேவனிடத்தில் ஜெபித்த போது அவன் வெளியே வந்து திரும்பவும் நினிவே பட்டணத்துக்கு போய் தேவனுடைய வார்த்தைகளை சொன்னான். அப்பொழுது அந்த ஜனங்கள் மனம் திரும்பினாங்க இல்லையா? அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நாம் நடக்கும்போது அதனுடைய முடிவு மகிமையாய் காணப்படும். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் குழம்பி போய் கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? தேவனிடத்தில் விட்டு கொடுங்க. அவருடைய வழிகளை அவர் போதிப்பார். இதுவே வழி என்று சொல்லி திட்டமும் தீர்க்கமுமாய் பேசுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவை தருவாராக. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய வழிகள் மட்டும்தான் நம்மளுக்கு மகிமை தரும். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வழிகளை அவர் காட்டுவார்.